நம்ம திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பீச் வந்து நின்றுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நமக்கு வந்து அந்த ட்ரெயின் இல்லாமல் இருந்துச்சு சென்னைக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் வர இருக்குது, அதாவது சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து வேலூர் வரை இருக்கிற ட்ரெயின்லாம் இது. இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது. அதனால் ரொம்ப ரஷ் ஆகிடுது. நார்மலாகவே இது வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குமா. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போ மே மாதத்துக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்களாம். இன்னும் பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிஷ்னலாக வந்து திருவண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ணதால் கொஞ்சம் எல்லாமே சிரமப்படுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி இருக்குது இந்த திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷனோட ட்ரெயின், உள்ள ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது, எவ்வளோ டைமுக்கு போகுதுலாம் கேட்டுருந்தீங்க. நம்ம 4 மணிக்கு அங்கே கரெக்டாக